ஆமாம், அவர் ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தரையும் சரி அவர் அழைக்கிறார். சிலவங்களை வந்து வேணாங்கிறார். அவர் சிலவங்க செய்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் வந்து கம்பல்சரி நானே வரேன் அப்படிங்கிறான். உடனே அவனை வந்து இல்லை வேணாம் 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 அப்படிங்கிறார். சிலவங்களை வந்து வேணாம் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான், அவனை வாங்குறாரு. அல்லேலூயா. என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் ஒருத்தனை வேண்டான்னு சொன்னார், ஏன் வரமாட்டேன்னு வலுக்கட்டாயமாக வேணும்னு சொல்லி அழைச்சார். இதான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அழைப்பினுடைய நோக்கம் என்ன? லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் மாலையில் நாம் பார்க்கதான பகுதி என்ன? ஆசீர்வாதமும் இயேசுவும். ஆமாம், பார்க்க போகிறோம். ஆமாம், சரிங்களா? யூடியூப்பில் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்யுங்க, அது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். வந்து கேட்குறவங்க என்ன செய்யுங்க, வந்தீங்க கேட்டு பயன்பெறுங்கள். ஹல்லேலூயா. அவர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 57லேருந்து 62 வரை, 57லேருந்து 62 வரை வாசிப்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொரு அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இதை நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வரும், எங்கே போனாலும் வந்துடுற ஆண்டவரே அப்படிங்கிற அவகிட்ட சொல்கிறார். ஆண்டவர், வேணாம்ப்பா, எனக்கே தங்குற இடம் இல்லை, எனக்கே தங்கறதுக்கு இடம் இல்லை, நீ வர தேவையில்லை அப்படின்னு அவனை வந்து அவர் டிஸ்கரேஜ் பண்ணுறார். அவனுடைய ஆசை, அவனுடைய வாஞ்சையை வந்து தடுக்கிறார். வேண்டாம், நீ தேவையில்லை அப்படிங்கிறார். ஆனால் உண்மையாலுமே ஆண்டவருக்கு பெரிய வீடு இருக்குது, ஆண்டவருக்கு வீடு இருக்கா இல்லையா? அந்த வீட்டில் எத்தனை பேர் உட்காரலாம்? எத்தனை பேர் உட்காரலாம் சொல்லுங்க? 100 பேர் உட்கார. எப்படி உட்காரலாம்? 100 பேர் உட்காரலாம். வசனம் எங்கே இருக்குது? மத்தேயு 53ஆம் அதிகாரம். சிலவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வார்த்தையை வச்சுட்டு நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, அதனால் ஆண்டவருக்கு என்ன செய்யலை, வீடே இல்லை, அவருக்கு வீடே இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சொன்னதுனால இயேசுவுக்கு வீடு இல்லை, அதனால் நமக்கு வீடு வேணாங்க, வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாம். இயேசுவுக்கு வீடு எப்படி? இயேசுக்கு வீட்டில் எப்படி அவங்க முடிவு பண்ணாங்க? இந்த வசனம் எப்படிங்க? இந்த வசனம் எந்த வசனம்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு பறவை உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. அப்போ தலை சாய்க்க இடம் இல்லாதனால நமக்கு வீடு தேவை. இயேசுக்கே வீடு இல்லைப்பா, நமக்கு எதுக்குப்பா வீடு அப்படின்ட்டாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறார் தெரியுங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். சொல்லுங்க, எங்கே போனார்? பக்கத்து வீட்டுக்கா? ஹலோ, எந்த வீட்டுக்குங்க? அவர் வீட்டுக்கு. சொல்லுங்க, அவர் வீட்டுக்கு போனார். இருக்கா? மத்தேயு 13:36 இருக்குதா? அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது
மத்தேயு 13:36 எல்லாம் எடுத்து மட்டும் கை தூக்கி இப்படி தூக்கி பார்ப்போம். கை எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? அந்த ஒரே வரி தான். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அப்போது சீஷர்கள் வந்து அந்த வீட்டில் உட்காந்தாங்க. உட்காந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை பற்றி சொல்லுங்கன்னு. சீஷர் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? அவருக்கு மொத்தம் சீஷர் எத்தனை பேர்? 70 + ஒரு 12. 70 + 12 மொத்தம் எவ்வளோங்க? 82. அப்புறம் ஸ்திரீகள் கொஞ்சம் பேர், சொச்ச பேர்னா ஒரு 100 வச்சுங்க. எப்படிங்க? ஒரு 100. அவர் பின்பற்றின ஸ்திரீகள் பார்க்குறோமா இல்லையா வேதத்தில்? அது ஒரு 100 பேர். இந்த 12 பேருங்கிறது ரொம்ப இன்டீரியர் க்ளோஸ். இந்த கால் 5 மணிக்கு ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 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 குழு எப்படிங்க? கொஞ்சம் அந்த பக்கமாக 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த இந்த இன்டீரியர் க்ளோஸ், அந்த கொஞ்சம் பக்கமாக இருக்கிறவங்கலாம் அது எப்பொழுதும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, டெய்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்டே இருப்பார். அது ஒரு 12 பேர். அதுக்கப்புறம் அங்கேருந்து 12 + ஒரு 70 பேர். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அடுத்த சர்க்கிள் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வெளியே போகிறது, ஊழியம் பண்ணுறது எல்லாம் அவங்க. அதுக்கு அடுத்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், ஸ்திரீகள். அவங்க என்ன செய்வாங்க? அவருக்கு சாப்பாடு செய்கிறது, மற்ற எல்லாமே அவங்க செய்கிறது கொஞ்சம். இப்படி ஒரு 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேர் தான் சீஷர். அந்த 100 பேர் தாங்க சீஷர்கள். வீட்டுக்கு வந்து உக்காந்து, ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட இருந்தாங்க பேசுகிறேன். நம்ம வீட்டில் 100 பேர் வந்து வீட்டில் உட்கார சேர் இருக்கா? முதலாவது சரி, உட்காருக்கு அந்த வீட்டில் உட்காருக்கு இடம் இருக்குதா? ஆமாம். 100 பேர் உட்கார ஒரு ஹால் இருந்தால் யாருக்கு இருக்கணும்? ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி வச்சுருப்பார். ஆண்டவர் வீடு. 100 பேர் உட்காந்து சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் அதானி அம்பானி மாதிரி பெரிய ஒரு இடத்துல அவர் உட்காந்துருக்கார். அவருக்கு அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய. என் இயேசு பிச்சைக்காரன் கிடையாது, அவர் பணக்கார தெய்வம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் யாருங்க? பணக்கார தெய்வங்க. சரிங்களா? நம்ம ஆள் தான் நினச்சிட்டாங்க அவரை பிச்சைக்காராக மாற்றினது. ஏன் அவங்க பிச்சைக்காராக மாற்றினாங்க? ஏன்னா இவங்க அம்மா தாய், அதனால் அவரும் அம்மா தாய் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? இவங்களால் என்ன செய்ய முடியல, முன்னேறவோ, மற்ற காரியங்களை சொல்லவோ, மற்ற ஆசுவாத்தை பற்றி பேசவோ, ஆசுவாத்தை பற்றி நடக்கவோ, ஆசுவாத்துக்குள்ளே போகவோ, அது அவங்களுக்கு என்ன செய்யலை, படிக்கலை, தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? நம்மளை மாதிரி அவரையும் ஆக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருந்துட்டான். அவங்க சொன்னதான் இது நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்துக்கு குகைகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ. அது ஏன் சொன்னார்? அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இவனையே வேணான்னு சொல்லி நம்ம செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா சுவிசேஷம் அதே அதிகாரத்திலேருந்து ஏன் சொன்னார் அப்படின்னு 37 வாசிப்போமா? எங்கேருந்து வாசிக்கணும்? 37. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவர் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பாருங்க, சிலவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யும், ஒரு மாதிரி இப்படி கசக்கும், மாறி பொண்ணு போகாது. அந்த பிசாசு என்ன செய்யாது, போகாது. ஒரு மாதிரி அவங்கள அப்படியே கசக்கும் பாருங்க. வெளியே வருது நாம் நினச்சிருப்போம், போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது என்ன செய்யாது, போகாது. திரும்பி அடுத்த வாரம் வரும்போது திரும்பி இருப்பாங்க. சில சபையில் அது கூட என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. நல்லா தான் போயிட்டுருக்காங்க, அவங்க ஒன்றுமே இல்லைன்னு. டிவி பார்க்கும்போது மட்டும்தான் சொல்கிறாங்க, டிவி பார்க்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அந்த பிரசங்கம் பண்ணும்போது எஃபெக்ட் உண்டாகுது, பிரசங்கம் பண்ணும்போது எஃபெக்ட்டு உண்டாகுது. அதுக்கப்புறம் சபைக்கு போயிட்டு இருந்தோம், சபையில் எஃபெக்ட், நோ எஃபெக்ட், நோ சவுண்ட் எஃபெக்ட். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். சபையில் போய் கால் வச்சா இருக்கிற எல்லா வல்லமையும் வெளியே வந்தே ஆகணும். ஆமாம், ஹல்லேலூயா. அதுதான் சரியான சபை தான். ஆமாம், கால் வைக்கும் போது எல்லா வல்லமையும் வெளியே வரணும், வெளியே வந்துடணும். கமெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சணும்,
அனுப்பணும். உங்கள் வீடும் சீக்கிரமாக அப்படிப்பட்ட சபையாக மாறப்போது பார்த்துட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் வீட்டில் அப்படிப்பட்ட வீடாக மாறணும் ஆசையாக இருக்குது. ஆமே. ஆமாம். உங்கள் வீட்டில் வந்து கால் வைக்கிறாங்க பாருங்கள், சும்மா போகும்போது கால் வச்சுப்பாங்க, டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமே. வால்பாறையிலேருந்து சிஸ்டர் தேவி சிஸ்டர் ஃபங்க்ஷன் அப்போ சிஸ்டர் தேவி சிஸ்டர் யாரோ ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, ஆட்டோவை பிடிச்சி, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம கால் வச்சோன்னே அந்த எங்கள் வீட்டு முன்னாடி கால் ஆட்டோடு நல்லா வந்துச்சு. அந்த அம்மா, பாஸ்டர் எங்கே இருக்குன்னு வீட்டில் இருக்கேன், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜீவராஜ் பேர் காரை விட்டு அந்த அந்த ஆட்டோ விட்டு இறக்கி வீட்டில் அந்த டோரில் கால் வைக்கவும் அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ உள்ளே வரமாட்டேன், உள்ளே வரவே கம்பல் பண்ணுறான். உள்ள ஐயோ இங்கே நான் வருமா, உள்ளே வந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும், நிற்க முடியலன்னு சொல்லி எப்படி அது அப்படி ரூம் அந்த அப்படியே அந்த இடத்துல அந்த டூ வீலர் நிப்பாட்டுற இடத்துலே கதறுது பிசாசு. ஆமே. அப்போ நான் வெளியே எழுந்துச்சு வந்து போ அப்படின்னு அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. பிசாசு வெளியே அமிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடாங்க பாருங்கள். நம்ம வீடு அப்படி தான், உள்ளுக்குள்ளே வந்தோடனே வீடே அப்படின்னா சபை எப்படி இருக்கோம்? அப்போ நான் யோசித்து பாருங்கள். பிரைஸ்லா சொல்லுங்கள். வீடே அப்படின்னா சபை எப்படி இருக்கோம்? ஆமாம். சபைக்குள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் கண்டுடணும். அப்போது இந்த வல்லமை என்ன செய்யுது? இந்த வல்லமை தான் மாயமானது. எப்படிங்க? மாயமான வல்லமை. அப்படி பார்க்கும்போது மாறி முறுக்குவோன்னு இருக்கும், அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். இதான் அந்த அம்மா சொல்லுது, ஐயா நாங்கள் கூட்டு வந்தோம், அது பார்க்கும்போது மட்டும் ஆங்குது, அதுக்கப்புறம் போயிடுது அப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்போ இந்த பையன் அங்கே இருக்கிறான். யார் இருக்கிற பையன்? நீ எங்கே போனாலும் உண்மை பின்பற்று சொன்ன மாதிரி அவங்க அங்கே நின்று அப்படியே பார்த்துருக்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்கிட்ட கொண்டு போகிறாங்க. சீசர்கிட்ட கொண்டு போகும்போது அங்கே என்னாச்சு, அவங்களால துரத்த முடியல. உடனே இவர் என்ன செஞ்சார்? அந்த ஆவியை அதட்டி அவனை செஞ்சார், சுகமாக்கிட்டார். சுகமாக்கணுன்னே என்னாச்சு? 43ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதை பத்தி அவர் கண்டுக்கிறத நீ என்ன ஒப்பு கொடுத்தாருன்னு ஒப்பு கொடுத்தாருன்னு நமக்கு என்னச்சுங்க? நமக்கு வேலையானா இவரை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ராஜா பார்க்கணும். இவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு அதை பற்றி அறிந்துக்குள்ள அதுக்கு அந்த சான்ஸே இல்லை. அதை பற்றி எண்ணமே கிடையாது. கீழே வாசிங்க. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். கேட்கறக்கும் எதுக்கு வீணா கேட்டுட்டு அப்புறம் கீழே பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. அங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை. அங்குள்ள பாண்டுபத்துக்கு ஒரே பிரச்சனை. அவங்க பாண்டுபத்துக்குள்ள வாக்குவாதம். யாரா பெரிய ஆளு? நீயும் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், பார்த்தலாம்டா ஆச்சா போச்சான்னு சொல்லி நீயா நானும் யோவானுக்கும் ஒரு சண்டை, பேதருக்கு சண்டை, யாக்கோபுக்கு சண்டை, சீமோனுக்கு, எல்லாம் ஒவ்வொருக்கும் யார் பெரிய ஆள், யார் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரே வாக்குவாதம் வந்துருச்சு. இந்த ஆள் யார் இருக்கிறா? ஆண்டவரே இது எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னான் பாருங்க. அவனு அங்கே இருக்கிறான். அந்த ஆள், அந்த மனுஷன் இருக்கிறான் அங்கே அங்கே நின்றுக்கிறான். இப்போ இந்த சண்டையெல்லாம் பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, உங்கள் யார் பெரியவனை எல்லாத்தையும் கேட்டு கீழே வாசிங்க. இயேசு அவருடைய திருப்பி யோசனை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். யாரு சிறியவனாக அவன் தான் பெரியவன். இங்கே வந்து பெரியவன் சின்ன கிடையாது, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மனுஷன் பார்க்குறான். மனுஷன் ஆஹா இவர் வந்து என்ன செய்ய இவர் ராஜாவாக போகிறாரு. இந்த சீசர்லாம் என்ன ஒரே சண்டை போடுறாங்க. யாருக்கு நிதி அமைச்சர் போஸ்ட்டு, யாருக்கு கல்வித்துறை போஸ்ட்டு, யாருக்கு என்ன போஸ்ட் இவங்க செய்கிறாங்க. இவனுங்களே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறானுங்க, யார் பெரியவன் யார் போன்னு சொல்லி. இப்போ நாம் செஞ்சிடணும், இதுக்குள்ளே ஒரு இப்பவுமே உள்ளுக்குள்ளே புகுந்துடணும். எங்கே வரணும்?
இவருக்குள்ள இப்பவுமே புகுந்து இப்பவுமே புகுந்தாதான் நமக்கு ஒரு சீட்டாச்சும் கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிற மாதிரி. அதனால என்ன செய்யும், இப்பவுமே இவருக்குள்ள புகுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இயேசு பார்த்தோம், ஆண்டவரே எங்க போனாலும் உங்க இடத்துல வருவேங்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? அவர் பார்த்தாரு, நீ யாரு, எதுக்காக உள்ளுக்குள்ளே வரங்கிற? ஏன்னா இப்போல்லாம் சண்டையெல்லாம் பார்த்துட்டேன், நீ எல்லாம் சண்டையில் அற்புதத்தை பார்க்குற, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சண்டையும் பார்த்துட்டு, அப்போ இப்பவுமே உள்ளுக்குள்ளே போகுதுட்டோம்னா இவர் ராஜாவாயிட்டாலும் நான் நமக்கு ஒரு மந்திரி போஸ்ட் கொடுத்தான்னு சொல்லி தான் நீ என்ன செய்ய பின்பற்றி வரேன்னு சொல்லி எங்கே போனாலும் வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவனை இப்படிப்பட்ட காரியங்களை அவனுக்கு சொன்னார். என்ன சொன்னார், என்ன சொன்னார், நரிகளுக்கு கூடிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் அவனுக்கு இதை சொன்னார், இன்னொரு காரணம் இன்னொன்று சொன்னார் தெரியுமா, கிராமத்தில் போய் என்ன செய்கிறாரு, அவர் தங்கருக்கு ஒரு இடத்தை கேட்குறாரு. அந்த கிராமம் சமாரியா பட்டணம், சமாரியாவனுக்கு யூதனுக்கும் ஆகவே ஆகாது. அதனால அவன் வீடு தர மாட்டேன்ட்டான், வீடு தரவே மாட்டேன்ட்டான். சொல்கிறாரு, அண்ட சராசரியும் படித்த ஆண்டவர் நான், என்ன பண்ணிட்டான் இவன், எனக்கு ஒரு வீடு தரேன்ட்டான். அதனால் பாத்தியாப்பா, இங்கே அவனுக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு தர மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதனால் நீ பின்பற்றி வர சொன்ன தேவையில்லை. ஏன் தேவையில்லை, உன்னுடைய நோக்கம் தவறாக இருக்குது. உன்னுடைய நோக்கம் தவறாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் புரிஞ்சுக்குவார், அந்த ஆசீர்வாதத்தை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் கூட சபைக்கு வருகிறோம், எதுக்கு வருகிறோம், அன்பினால். எப்படிங்க, அன்பினால் ஓடி வருகிறோம். எதுக்கு சபையில் ஆராதிக்கிறோம், அன்பினால், எல்லாம் அன்பினால் செய்கிறோம். ஆனால் சிலர் இருப்பாங்க பாருங்க, பாஸ்டாவாக இருக்கிறீங்க, ஆமாம், உங்களுக்கு ஃபாயிலேருந்து எவ்வளோ வருது, ஒன்றும் வராது, எனக்கு ஃபாயிலேருந்து எங்குமே வராது. அப்படிங்களா, எல்லாத்துக்கும் வருது, எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னா, ஆமாம் எனக்கு ஒரு பக்கம் தான் வருது, எனக்கு ஏகப்பட்ட வரலாம். அது அந்த 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 ஊர் என்ன, அந்த நாடு என்ன, அந்த நாடு ஹெவன் அப்படின்னு, அந்த நாடு பேருங்க ஹெவன்லேருந்து எனக்கு வருது, அது ஃபாயிலேருந்து எனக்கு அங்கேருந்து எனக்கு வருதுயா. அப்போ என்ன சிலவங்களுக்கெல்லாம் ஏதோ வரதுனால தான் இவங்க செய்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, வரதுனால தான் ஊழி பண்ணுறாரு, ஏதோ வரதுனால தான் சர்ச்சு வச்சுருக்கிறாரு, இல்லாட்டினா முடியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் எங்கேருந்து வருது, பரத்திலிருந்து. வேற சொல்லுகிறது யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் ஜோதிகளும் பிதாக எடுத்து உண்டாகி பரத்திலிருந்து எனக்கு தினந்தோறும் இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இது தினந்தோறும் எனக்கும் உங்களுக்கும் ஜோதிகளும் பிதாவிடத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் தினந்தோறும் அங்கிருந்து தான் வருது. மற்ற எந்த சப்போர்ட்டும் எந்த சகாயம் நம்ம நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாம் நம்புவது கண்மலையாய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த மனுஷனுடைய நோக்கம் சரியில்லை, அதனால் நோக்கம் தவறாதனால என்ன பண்ணிட்டார், அவர் வேணான்ட்டார். அடுத்தது 59வது வசனம் எடுத்து வாசிங்க. அடுத்தது ரெண்டாவது காரியம், வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அவனை கூப்பிடாரு பாருங்க, அவனை என்னை பின்பற்றி வாங்குறாரு. அதுக்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். எல்லாரும் இதை பார்த்துட்டு என்னங்க ஒரு அநியாயம், அப்பா செத்து கிடக்கிறாரு, அப்பன்னு கூட நினைச்சக்கூடாது, அடக்கம் பண்ணக்கூடாதா, இதை படிச்சுட்டு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாயிருது. இப்படிப்பட்ட எண்ணம் யூதர்களை பொறுத்த வரைக்கும், வீட்டில் ஒரு சாவு இருந்தால் தொட்டவன் தீட்டு சொல்லுவோம், தொட்டவனை. ஆமாம். அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே சாவு வந்துச்சுன்னா அவன் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. எங்கேயும் வெளியே தகப்பனோ தாயோ மகனோ மனைவியோ யார் இறந்தாலும் சரி, அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சாவு வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே வரக்கூடாது. பிரமாணத்தின்படி ரொம்ப ஒழுங்கு, அதாவது ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க பாருங்கள். இந்த மனுஷன் சொல்கிறாரு, இங்கே அப்படி போட்டிருக்கு, ஆனால் உண்மையால் நடந்த சம்பவம் சொல்கிறேன். அவங்க அப்பா சாகவே, அவங்க அப்பா சாகலை, அவங்க அப்பா நல்லா குழுன்னு முழுமுன்னு இருக்கிறாரு, சரிங்களா.
இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் வரேன். எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் வரேன். அப்போ என்ன அர்த்தம்? மறுத்து பின்பு நான் சரி உண்மை. அப்புறம் இன்னும் உங்கள் அப்பா சாகிறார். உங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன வயசு? 50 வயசு உங்கள் அப்பாவுக்கு. உங்கள் அப்பா எப்போ சாவார்? 100 வயசு. அப்போனா இவனுடைய பிளான் என்ன? இன்னும் 50 வருஷம் நான் செய்கிறேன் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஆனால் இப்போ வரல. இப்போதைக்கு நான் வரல. சொல்லாங்க பாருங்கள். ஒருத்தர் போய் ஞாபகம் எடுக்க சொன்ன பிரதர் ஞாபகம் எடுங்கன்னு. அங்கே நல்ல வேலைக்குங்க. இன்னும் எங்கள் அப்பா செத்தா தான் ஞாபகம் எடுக்க முடியினார். என்ன சொல்கிறீங்க? மொட்டை அடிக்கணும்ல ஐயா. எங்கள் அப்பா செத்தா நான் தானே மொட்டை அடிக்கணும். ஆனால் அழைச்ச முடியாது, ஞாபகம் எடுக்கவே முடியாது. அப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு? இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு 63. எப்போ ஜாவார்? 83. ஐயோ. அப்போ எத்தனை வருஷம் இருப்பார் இவர்? 20 வருஷம் ஐயா இருப்பார். ஜாலியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சுக்கு வரேன் ஐயா, ஞானஸ்தானம் நடக்க முடியும். ஞானஸ்தானம் நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, மருத்துவ தங்களை இது எல்லா பக்கம் நடக்கிற காரியம் தம்பி. எல்லா பக்கம் நடக்கிற காரியம் தம்பி. எல்லாரும் பிறப்பாங்க, வேலை செய்வாங்க, மறிப்பாங்க. இது எல்லா பக்கம் மருத்துவர் தங்களை மருத்துவரே அவங்க பண்ணட்டும். ஏன்னா ஒரு வீட்டில் சாவு விழுந்தான் இந்த மாதிரி வந்து வெளியே வந்து ஏசுகிட்டையோ மற்ற ரபிகிட்டையோ உட்காந்து அவங்க பேசவே கூடாது, பேசிருக்க முடியாது யூதர்கள் பாரம்பரியத்தில். அப்போ என்ன, அவன் வந்து இங்கே ஏன் வந்து பேசிருக்கான்னா அங்கே யாருமே சாகலை, அதுக்காக டைம் கேட்குறான். டைமு கேட்குறான். ஒரு தம்பி சொன்னார், தம்பி ஞாபகம் பாஸ்டர் ஜனவரி 1ஆம் தேதி ஞாபகம் எடுத்துட்றேன். தம்பி இப்போ ஜனவரி 26ஆம் தேதி. எந்த ஜனவரி சொல்கிறீங்க? அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்கிறேன். ஜனவரி 26ஆம் தேதியில் போய் அவனை சொல்கிறான் என்கிட்ட, ஜனவரி ஈஸ்டர் தம்பி, ஈஸ்டர் வேணாம், நியூ இயர் எடுத்துறேங்க ஐயா. ஏன் தம்பி? ஒரு வருஷம் தம் அடிக்கணும், தண்ணி அடிக்கணும், படமெல்லாம் ரிலீஸ் ஆக போதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இந்த இந்த 1 இயர் நர்சரி எல்லாமே ஆட்டம் போட்டு முடிச்சிடுறேன் கரெக்டாக. ஜனவரி 1 வந்து பாவமன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட என்கிட்ட பாவமன்னிப்பு கேட்குறாராம். பாவமன்னிப்பு கேட்டு அப்போ என்ன செய்வீங்க? தண்ணி எடுத்து, கேத்தலிக் தம்பி அவர் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு பண்ணிட்டீங்கன்னா நான் நினச்சிட்றேன் ஜனவரி 1 ஞாபகம் எடுத்துறேன் ஐயா. அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் சொன்னேன், அது இதுக்கு சம்மதமே இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் உட்காந்து சொன்னேன், ஞானஸ்தானம் என்ன, அதுக்கு என்ன சம்மதம்? அதை எடுத்தால் தான் என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும். நீ அதை எடுக்காமல் இருந்தேன்னா செஞ்சுட்டே இருப்பேன். ஜனவரி 1 அடுத்து வந்து வைப்போம். ஜனவரி 1 வந்து என்னை பார்க்கவே மாட்டேன், எஸ்கே போயிடுவோம். அப்போ அதுக்கு அடுத்து 2028 2029 ஜனவரி வந்து நிற்பேன். அதனால் சொல்கிறேன், ஞானஸ்தானத்துக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. நீ ஞானஸ்தானத்தை எடுத்துரு, ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய சுவாபமெல்லாம் மனசையும் மாற ஆரம்பிச்சிடும். சிலவங்க சொல்லிடுறாங்க, இன்றைக்கி இதெல்லாம் விட்டுக்கப்புறம் வா, இதெல்லாம் விட்டுக்கப்புறம் நம்ம சோதனை டீச்சிங் அப்படி தான். நான் ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க வந்து சர்ச்சுக்கு வாங்க, ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, ஏசுலாம் ஏற்றுக்கொள்ளாங்க ஐயா, ஆனால் இந்த ஃபோட்டோலாம் இவ்வளோ இருக்குதுங்க ஐயா, என்ன செய்யுது? அது பாட்டு அது இருந்துக்கிட்டுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டுருங்க, ஏசை ஏற்றுக்கொள்ளுங்க, ஞாபகம் எடுங்க, அது பாட்டு இருக்கட்டும். அப்படிங்களா? இதெல்லாம் ஃபோட்டோ அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே அவர் ஒருத்தர் வந்தார், அவர் சொல்கிறாரு, முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுக்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு அதுக்கப்புறம் வாங்குறாரு. என்ன நீங்கள் ஒன்று சொல்லி அவர் சொன்ன, அவர் தெரியாமல் சொல்கிறாருங்க. ஏங்க, தும்மா துண்டு ஃபோட்டோ விட ஏசு ரொம்ப சின்னவரான்னு கேட்டேன். எப்படிங்க? இத்தினூண்டு இருக்கிற ஃபோட்டோ, இத்தினூண்டு இருக்கிற ஃபோட்டோவோட ஏசு நமக்கு ரொம்ப சீப்பானவரா? இந்த ஃபோட்டோ விட ஏசுடைய வளமை பெருசுங்க. ஹல்லேலூயா. குடும்பம் வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சரிங்களா, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரசிக்கப்பட்டாங்க, கூட வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரசிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 5-6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன், ஃபோட்டோவே காணோம். வீட்டுக்கு கொடுக்குற ஃபோட்டோவே காணோம். என்ன ஃபோட்டோலாம் காணோம்? ஆமாங்க ஐயா. அப்போ நாங்கள் ஒரு மாதமாக சொல்லி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோமா எல்லாம் கேட்க ஆரம்பி, எங்கே போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்தோடனே அதை எடு இதை எடு அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னா ரட்சிப்பு உண்டாகாது. இருக்கிற பிரகாரமாகவே வா, ரட்சிப்பு பெற்றுக்கொள். அந்த ரட்சிப்பு மாபெரும் காரியம் செய்யும். ஹல்லேலூயா. அப்படியே வா.
நீ எதுவுமே மாற வேணாம், நீ உன்னை மாற்றுகிறவர் அவர். சர்ச்சு மாற்றாது, பாஸ்டர் மாற்ற மாட்டாங்க, யாரும் மாற்ற மாட்டாங்க. மாற்றுகிறவர் இயேசு உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. இருக்கிற வண்ணமாகவே வா, உன்னை அவர் மாற்றி உன்னை செல்வந்தனாக, பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்கால அவர் மாற்றுவார். அந்த வேலை நான் செய்ய தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பாருங்க, நான் இப்போதைக்கு வரல, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய நான் வரேன் அப்படின்னு இவன் என்ன செய்யறான், தட்டி கலைக்கிறான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அங்கே ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, எல்லாம் உலகத்தினுடைய வழக்கம் அப்படி தான். உலக வழக்கங்கிறது பிறப்பு இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் வர வேண்டிய காரியம். அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது முக்கியமில்லை. கிறிஸ்தவனுக்கு அது முக்கியமில்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அது எல்லாரும் செய்யலாம். பிறக்கலாம், வேலைக்கு போகலாம், கல்யாணம் கட்டலாம், திரும்பி பிள்ளை பிறக்கலாம், அதுக்கப்புறம் வாழலாம், வாழ்ந்து வயதாகி திரும்பியும் செத்து போயிடலாம். இது எல்லா பக்கமும் நடக்கிற காரியம். ஆனால் கிறிஸ்தவனுக்கு அப்படி கிடையாது. கிறிஸ்தவனோட நோக்கத்தோடு வாழ்கிறான். கிறிஸ்தவன் எப்படி வாசிக்கிறான்? ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறான். இந்த நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, அநேகரை கிறிஸ்துவனுக்கு இழுக்கும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. அந்த ஒரு பிரசையாக மாறும்படிதான் கர்த்தர் அவனை இழுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மனுஷன் எனக்கு நோக்கமே வேற. மற்றவங்க நோக்கம் நமக்கு கிடையாது. மற்றவங்க நோக்கம் என்ன? சம்பாதிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், அப்புறம் வீட்டை கவனிக்கணும், வாடகை தட்டணும், இப்படிலாம் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? வயசாகும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்து எடுக்கணும், வயசாகி செத்து அப்படியே போகிறது. இதுதான் உலக வழக்கம். இதுதான் நம்முடைய வழக்கம். அப்படி இல்லை. நம்முடைய வழக்கம் வேற. கிறிஸ்தவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, இது நான் தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு உண்டாகட்டும். நான் எதுக்காக வாழ்கிறேன்? தேவனுடைய நோக்கத்துக்கு. தேவனுடைய நோக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இவனை மாதிரி தான் நாம் என்ன செய்ய முடியும், பேசிக்க முடியும். அப்போ நான் வாழ்வது தேவனுடைய நோக்கத்துக்காக, ராஜ்யத்தை அநேகருக்கு இந்த ராஜ்யத்தை பகிர்ந்து கொடுக்கிற மகனாய் நான் வாழ போகிறேன். அந்த நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் தான் பாருங்க, 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் கொஞ்சம் ஏழை, இன்னொருத்தன் பெரிய பணக்காரன். 2 பேர் இருந்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன செஞ்சான், டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அங்கே செட்டில் ஆயிடுறான். எங்கே செட்டில் ஆயிடுறான்? இங்கே செட்டில் ஆயிடுறான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒருத்தன் எங்க போயிட்டான்? ஆபிரகாம். யார் அவன்? லாசரு. அவனுக்கு இங்கே அவங்க என்ன இங்கே போட்டிருக்கு? தரித்திரன். சொல்லுங்க. இன்னொருத்தன் நினைச்சலாம் ஐஸ்வர்யவான். இங்கே நோக்கத்தை மாற்றி விட்டாங்க பாருங்க. என்ன மாற்றி விட்டாங்க? தரித்திரனா இருந்தா பரலோகம், ஐஸ்வர்யம் இருந்தா பாதாளம்ட்டாங்க. ஐஸ்வர்யம் இருந்தா பாதாளம். அங்கே பாரு, லாசரு பாரு, ஐஸ்வர்யம் பாரு. அப்படி இல்லை. அவன் போன சபை தப்பா சபையாக இருக்கு. அவன் போன சபை ஒரு விளங்காத சபை, உருப்பிடாத சபை. அங்கே போயிட்டு வந்திருக்கான். அந்த சபையில் ஒரு நல்ல வேலைக்கு போ, சம்பாரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணு, ஒரு ஸ்டெப் எடு, முயற்சி எடு. நீ வாழ பிறந்தவன், விசுவாச வார்த்தையை பேசு. நீ பாவி இல்லை, நீ நீதிமான்.
தேவனுடைய பிள்ளை, உனக்கு கர்த்தர் எல்லா விதமான வைத்திருக்கிறார். எபேசியர் 1:3 பிரகாரமாக அவர் உன்னதத்தில் எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி உனக்கு ஆசை வைத்திருக்கிறார். அப்படி சொல்லித்தராத சபை, சொல்லித்தராத. அதனால் என்ன பண்ணா, சபைக்கு போக வேண்டியது, எங்கே வர வேண்டியது, எங்கே வர வேண்டியது? வசனம் 21. சபைக்கு போயிட்டு அவனுடைய மேசைக்கு நேரம் வந்துடுவான். சபைக்கு போய் என்ன போயிடணும், வேலைக்கு போகணும். எங்கே போகணும் இவன்? சபைக்கு போயிட்டு நேரம் இங்கே வந்துடுவோம். உட்காந்துட்டு யோசித்து பாருங்க. சர்ச்சுக்கு போக வேண்டியது நேராக ஐஸ்வர்யவான் சாப்பிட்ற கீழே வந்து உக்காந்துக்க வேண்டியது. ஏன்? என்ன சாப்பிட்டதை போடுவான், அதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்பா அப்படி இருக்கிற? ஏன் அவ்வளோ சோம்பேறியாக இருக்கிற? கொஞ்சம் வேலைக்கு போ, சம்பாரி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் உனக்கும் வச்சுக்கிறாரு. எங்கேயா சபையை சொல்கிறாங்களா? அந்த மாதிரி சபைக்கும் போனவே இல்லை. போனதானே சொல்லுவாங்க. பக்கமாக பார்த்து பண்ணாட்டு, பக்கமாக ஒரு பார்த்துருக்கோம். அல்லேலூயா, பக்கமாக பார்த்து போய்க்கிறோம் பாஸ்டர். அதனால் அங்கே பக்கமாக பார்த்து போன கேட்டால் என்னாச்சு, அங்கே அலுவலியாவோ ஆமின் போகிற இப்படியே போட்டுருந்தாங்களா? அப்போ என்னாச்சு, இவன் அங்கேயே போய் பார்த்துட்டு அங்கே எந்த முயற்சியும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது. நீ நல்லா இருக்கணும், முன்னேறணும். அவன் எங்கேருந்து வரான், எங்கே போனாலும் கேட்கறது கிடையாது. என்ன சம்பாதிக்கிறான், எப்படி வந்து காணிக்க தரான், என்னம்மா இருக்கிறீங்க, எப்படி வீட்டில் இருக்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, என்ன அந்த சபைக்கு இவன் போக வேண்டியது வர வேண்டியது நேரம் வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்க எப்படிங்க? ஆமாம், ஏங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அந்த நிலைமையே மாற்றலை, அந்த நிலைமையே. ஆனால் அவனுக்கு பரலோகம் உண்டுங்க. இல்லை, அவனுக்கு சத்தம் உண்டுங்க, அவனுக்கு உண்டுங்க, பரலோகம் உண்டு. ஆமாம், பிச்சைக்காரனை கூட பரலோகம் உண்டு. நீங்கள் எந்த நேரம் இருந்தாலும் பரலோகம் உண்டு. எந்த நேரம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். ஆமாம், அது உங்களை பொறுத்தது. நல்லா சம்பாரித்து 4 பேர்த்துக்கு கொடுத்து ஜம்முன்னு யோசேப்பை போல ஆபிரகாமை போல இருக்கலாம். அங்கே போனான் பாருங்க, மேலே போனான் பாருங்க, யார்கிட்ட இருக்கிறான் அவன்? அவன் யாரு? அவன் ஆபிரகாம் மடியில் யார் இருக்கா? லாசராக தரித்திர. ஆபிரகாம் யாரு? யார் இது? பரலோகத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், அவன் மடியிலையா யார் இருக்கா? தரித்திரம் இருக்கிறான். 2 பேரும் பரலோகம் போக முடியும். தரித்திரனாவே பரலோகம் போக முடியும். எந்த ஸ்டெப் எடுக்காமல், விசுவாச வார்த்தை பேசாமல், எதுவுமே பண்ணாமல் அப்படியே வாழ்ந்து கஞ்சிக்கும் அதுக்கும் அல்லல் பட்டு உப்படப்பட்டு நொந்தப்பட்டு நுங்கப்பட்டு அந்தப்பட்டு இந்தப்பட்டு எல்லாம் பட்டு கடைசியில் பரலோகம் போக முடியும். ஆனால் ஐஸ்வர்யனாய் மாறி ஆபிரகாம் போல பரலோகம் போக முடியும். கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, எதை சூஸ் பண்ணுறீங்க? எதை தெரிந்து கொள்கிறீங்க? உங்கள் சாய்ஸ், உங்களுடைய சாய்ஸ். அங்கே போய் உக்காந்துருக்கான் பாருங்க, ஆபிரகாம் மடியில். எப்படிங்க? ஆமாம், ஹல்லேலூயா. கீழே ஒரு ஆள் இருக்கான்னு பாருங்க, அவனுடைய பேச்சு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோட பேச்சு? கீழே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் 24ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தில் பாதாளத்தை அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இவனுக்கு எப்படி ஆபிரகாம் தெரியும் ஐஸ்வர்யவானுக்கு? அதை விட அடுத்த வசனம் பாருங்க, சமயம் இல்லை, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே. யார் கூப்பிடுறா? யார் கூப்பிடுறா? ஐஸ்வர்யவானுக்கு யார் தகப்பன்? ஹல்லேலூயா. பாதாளத்தில் போனாலும் அவன் ஐஸ்வர்யனாகிய தகப்பனேங்கிறான். தகப்பனே அப்படின்னா அப்படின்னா இது யார்? போனாலும் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் பாதாளத்துக்கு போனது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி செஞ்சாரு, பாதாளத்துக்கு போயிட்டாரு. ஏன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பாதாளத்துக்கு போனாரு? ஏன்? சம்பூர்ணமாய் அவன் அங்கே போட்டிருக்கு, தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் சம்பூர்ணமாய் வாழ்ந்தானே ஒழிய அந்த ஐஸ்வர்யத்தினாலும் சில அநேகரை ரட்சிக்கும்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அநேகரை கூட்டிக் கொண்டு வரும்படி அவன் பிரயாசப்படவில்லை. அவன் பிரயாசப்படவே இல்லை. ஆனால் பாதாளத்துக்கு போய் மேலே பார்க்குறான், தகப்பனேங்கிறான். அவனுக்கும் தகப்பன் ஆபிரகாம், லாசருக்கும் தகப்பன் ஆபிரகாம்.
ஹல்லேலூயா. ஆமே, 2 பேத்துக்கும் தகப்பன். இவனுக்கு தெரியுது என் தகப்பன் அங்கே இருக்காரு. ஆபிரகாமுக்கு தெரியும், ஏன்னா இவன் ஆபிரகாமின் வழியில் வந்த, இவனும் ஆபிரகாமின் வழியில் வந்தவன் ஐஸ்வர்யவான். லாசருவும் ஆபிரகாம் வழியில் வந்தவங்க, 2 பேருமே ஆபிரகாம் வழியில் வந்தவங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் நோக்கத்தை தெரியாதபடி, நோக்கத்தை அறியாதபடி, தன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் தம்முடைய பணத்திலும் செல்வத்திலும் நம்முடைய காரியத்திலும் எதுவுமே தேவனுக்கு செய்யாதபடி சுகபோகமாய் வாழ்ந்து சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்காதபடி, எப்படிங்க சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்காதபடி வாழ்வோம், நல்ல ஜம்முன்னு இருப்போமையா அப்படின்னு. ஆனா ஆபிரகாமோட தகப்பன் இவன். ஆபிரகாமுக்கு இவன் பார்த்து தகப்பனே சொல்கிறான். ஒரு முறை வந்தான், சர்ச்சைக்கு ஏற்றான், ஞாசம் எடுத்தான், ரசிக்கப்பட்டான், அதோடு போயிட்டான். முடிஞ்சு போச்சு. திடீர்னு செத்து போயிட்டான் இந்த ஐஸ்வர்யவான். என்னாச்சு? இவனுக்கு சபை தேவையில்லை, திருவும் தேவையில்லை, ஐக்கியம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ரட்சிப்பை பெற்று இழந்து போயிட்டான். ரட்சிப்பை இழந்து போயிட்டான். திரும்பி உட்காந்து அவன் ஜெபம் பண்ண சொல்லுங்க, கண்ணை முன்னா கூட அவன் ஐஸ்வர்யன் செய்வான், ஜெபம் பண்ண முடியாது அவனால். ஏன்? ரட்சிப்பு இல்லாதனால ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பு இல்லாதனால அவனால் வேதம் வாசிக்க முடியாது. வேதம் ஒழுங்காக வாசித்து தேவனோடு பேசிட்டு நல்லா ஜெபிச்சிருக்கிற மனுஷன் வீட்டில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு அவனுக்குள்ள டிவைன் கான்ஸ்டன்ஸ் வைங்களேன், அவன் முடியாது. ஏன்? அவன் உள்ளுக்குள்ள வந்து கூப்பிடவே தேவை, தன்னை போல வந்துடும். ஏன்? இதான் ரட்சிப்பினுடைய சுபாவம். ஆனால் இங்கே ரட்சிப்பை எல்லாம் இழந்து போயிட்டான். இப்போ பாதாளத்துக்கு போயிட்டு நோக்கத்தை தெரியாதவனை இப்போ பார்க்குறான். சே, இப்படி வந்துட்டானே. அவன் சொல்கிறான், என்னுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்கய்யா, அவங்கள்ட்ட போய் இப்படி போய் அமுச்சு விடுங்க. அவனும் இப்படியே தான் இருக்கிறான். அவனும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எல்லாம் வம்சம் தான், உங்கள் பிள்ளைகள் தான், போய் அமுச்சு விடுங்கிறாரு. நோன்ட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நோக்கம் சொல்லுங்கள். நோக்கம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். உங்களுடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் குடும்பத்துக்குள் ஸ்தாபிப்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல ஸ்தாபிப்பது. அப்படின்னா என்ன? அநேகரை கிறிஸ்துவண்டை இழுக்கிற கருவியாய் மாறுவது. நீ மருத்துவர் தங்களை மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரசங்கி. எப்படிங்க? நீ வந்து பிரசங்கம் பண்ண. பிரசங்க இவர் தான். யாரு? இயேசு தான் பிரசங்கி. ஆனால் அவர் சொல்கிறார், நீ வந்து என்ன செய்ய? பிரசங்கம் பண்ணு. அப்படின்னு அர்த்தம், நீங்கள் என்னை போல ஊழியம் செய்ப்பா, என்னை போல நீ அநேக ஆத்மாக்களை சம்பாதிப்பா அப்படிங்கிறாரு. அதான் மிக முக்கியம். நானும் நீங்களும் இயேசுவை போல ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய கடைக்குள்ள, உங்கள் வியாபார ஸ்தலத்துக்குள்ள நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் யார் மேலே கை வைக்கிறீங்களோ, யார்கிட்ட கைத்து தரீங்களோ, அங்கேருந்து உங்கள்கிட்ட வல்லமை அவன் அப்படி ஷாக்கு மாதிரி பாயின்னு பாருங்க. அப்படி கை கொடுக்கும் போதே அவனுக்கு ஷாக் ஆயிரும். இன்னும் தெரியலையே, உங்கள்கிட்ட வல்லமை என்கிட்ட பாயுது. அதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்? இன்னிலிருந்து நம்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அது உங்ககிட்ட இருக்குது. சொல்லுங்கள், அது உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது. நான் போய் ஜெபம்னா சுகம் உண்டாகும். நான் போய் நின்னா அங்கே பிசாசம் ஆட ஆரம்பிக்கும். நான் போய் சத்தியத்தை போய் சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்கிட்ட வல்லமை அங்கே பீரிட்டு பாயும். அதே போல அபிஷேக வல்லமை பாய்கிறது. அப்படி நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும், நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு மனுஷன் சொல்கிறார் பாருங்க இங்கே. அடுத்து யார்? 59 வசனம் நினைக்கிறேன். 50 அது கீழே வாசிங்கம்மா. லூக்கா 9ஆம் அதிகாரம் வாசிங்க. வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். ஐயா, நான் பின்பற்றினா ரைட்டு தான், ஆனால் எனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் எனக்கு நீங்கள் அவன் முதல்ல நான் போய் என்ன செய்கிறேன்? முதல்ல போய் என்ன செய்கிறேன்? நான் அனுபவித்து நான் சென்ட் ஆஃப். சொல்லுங்கள், சென்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம், நான் வீட்டில் போய் நான் கத்தருக்கு ஒழுத்து போகிறேன் அப்படி சொன்னேன்னா அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டுவாங்க. வெட்டி எல்லாத்துக்கும் போட்டு இவன் என்ன செய்கிறாரு? ஒழித்துக்கு போகிறான்னு சொல்லி அங்கே வீட்டில் எல்லாத்தையும் ஜபக்கூட்டை வச்சு எல்லாத்தையும் சொந்த முதலாம் பார்த்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக பீகாரை போகும்போது எல்லா சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாருங்கள் சென்னையில். எப்படிங்க?
எல்லா சொந்தக்காரும் வந்துட்டாங்க. துப்பு 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 துப்புன்னு சென்னையில் லாக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். எங்கள் அப்பாவை எல்லாம் அம்மா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ட்ரெயின் சென்னையிலேருந்து ட்ரெயின் போகுது பீகாருக்கு. பொண்ணு எங்கள் அக்கா எங்கள் மாமா எல்லாம் அத்தான் போகவே போகாதீங்க அத்தான் அப்படி சொல்லி எங்கள் அப்பாவை சொல்ல, உங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன் எல்லாம் கேட்க அப்பா அமைதியாக இருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே ஜோஷா காமராஜ் இருந்தார். அவர் வீட்டில் தான் எல்லாம் இதெல்லாம் நடந்த சம்பவம். அவர் இருந்துட்டார். அவர் வந்து திட்டார், அண்ணே என்னண்ணே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லி சில மாமாலாம் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி ட்ரெயின் இருக்கிறாங்க. 8-7 மணி முடி கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போகக்கூடாது, எப்படிங்க போகக்கூடாது, ஆமாம் பீகார் போகக்கூடாது, பீகார் போகக்கூடாது அப்படி. இதுக்காக எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துறவங்களே எங்கள் அம்மாவுடைய அக்கா அண்ணன் தம்பிலாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க பாருங்கள் மாமா எனக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஜே வீடு போன நிறைய பேருக்கு சொந்தங்கள்லாம் வந்திருக்காங்க. நான் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டேன், ஏதாச்சும் அடிச்சுக்கிச்சு ப்ராப்ளம் அப்படின்னு உக்காண்டிருக்கிறேன். பேசுகிறாங்க. எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா மாற்றவே மாட்டார். முடிவு எடுத்தார்னா செய்வார், மாற்றவே மாட்டார். ஆமாம், எடுத்தார்னா எடுத்தது தான். 8 மணி ஆச்சு, பிரேமா ஆமாம் ஓகே. எங்கள் அம்மா உடனே ஒன்றும் சொல்ல. சரி, எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொன்னதுக்கு தலையை மட்டும்தான் ஆட்டுவாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவ்வளோ கீழ்ப்படுத்தல எங்கள் அம்மா. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த பேச்சு மறு பேச்சு இருக்குது இதில் முடிய. எங்கள் அம்மா கதை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பா பேசினார்னா அதுக்கப்புறம் மறு பேச்சு இருக்காது. சரி அவ்வளோ ஓகேன்ட்டான். எங்கே போனாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிணத்துல எங்கள் அப்பா விழுந்தாலும் பின்னாடி போய் விழுந்துண்டா நான். அப்படி தான் எனக்கு போதிக்கப்பட்டிருக்காங்க பாஸ்டர்மாருக்கு. சரிங்களா, என்ன எதுவும் கேட்கவே மாட்டேன், என்னது கேட்கவே மாட்டேன். ஆமாம், என் கூட வந்து நீ விழுந்தா உள்ள போயிட்டே இரு, அவர் போயிட்டா பின்னாடி வந்துடுவோம், அவ்வளோதான். அவ்வளோ ஒப்பீனியன் பாருங்க. சரிங்களா, நம்ம இந்த காலத்தில் எதுக்கு ஏன் என்ன வீட்டுக்காரர்கிட்ட பேசினா ஏகப்பட்ட கேள்வி. எங்கள் அம்மா கேட்கவே மாட்டாங்க. அப்படியே வந்தாங்க, கிளம்பணும் போகலாம். சரி ஜாம் பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து எல்லாம் வண்டிங்க ஜாம் பண்ணுங்கன்னாங்க. என்ன ஜாம் பண்ணுங்கப்பா, இல்லை ஜாம் பண்ணணும், எல்லாம் ட்ரெயின் ஏறி போயிடும். ஹல்லேலூயா, சோத்திரம். இதே பாருங்க, செண்டா போயிடுங்க, செண்டா பண்ணணுன்னு சொல்லி இவன் கேட்குறான். ஆண்டு சொல்கிறாரு, அதெல்லாம் பண்ண தேவை நீ என்கிட்ட தெரியுமா, அதெல்லாம் தேவை நீ கிளம்பி வாங்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவன் அவர்கிட்ட வந்து என்ன செய்யறான், உமக்கு வர்ற இஷ்டம் தான், ஆனால் நான் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. தெரியும் வாசிங்கம்மா அந்த பகுதியை. ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். உண்மை கண்டு, ஐயோ சத்தியமா உண்மை பின்பற்றுவேன். சர்ச்சு கண்டு வந்துடுறேங்க. அப்புறம் ஆனாலும் முன்பு நான் போய் இன்னைக்கு மட்டும் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் ரிலீஸ் ஆகிற படத்தை பார்த்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அவன் சொல்றது. இன்னைக்கு மட்டும் சர்ச்சு கண்டிப்பா வந்துடுறேங்கய்யா, ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது, ஒரு படம் ஒன்று புதுசாக ரிலீஸ் பண்ணுறான், போய் பார்த்துட்டு பாட்சா போட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்க. நான் பாருங்க, இன்னொருத்தர் அது பாருங்க கண்டிப்பாக வரேன், ஆண்டவரே நிச்சயம் நான் வரேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் காது குத்து இருக்குது, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பத்திரிக்கை வச்சுட்டாங்க, இன்னைக்கு மட்டும் இலை விழுந்துருச்சு, இன்னைக்கு மட்டும் மொட்டை அடிக்கிறாங்க, இன்னைக்கு மட்டும் வந்துடும். ஐயோ கண்டிப்பாக சர்ச்சு கண்டிப்பாக. ஆனால் என்னது, சர்ச்சுக்கு நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் ஒன்று முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை வரேன். 2 பேரும் பாருங்க, முன்பு வருதாங்க, முன்பு போய் 59 வாசிங்க, லூக்கா 9:59. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே முன்பு நான், அங்க மட்டும் கோடு போட்டுங்க, முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இங்க 61 வாசிக்கும் பொழுது திரும்பி சொல்றான், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில். அப்போ 2 பேர் செய்றாங்க, முன்புங்கிறாங்க. இது தமிழில் முன்பு போட்டிருக்கா, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஐ டூ தட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அதல்ல, ஃபர்ஸ்ட் நான் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பு எல்லாத்தையும்
கொடு. அதான் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அதை வைக்காத, உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு வைக்காத, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய, நீ பின்னாடி போய் பார்த்துட்டு நான் போய் சொல்லிட்டு வரேன் அதை வைக்காத, ஃபஸ்ட்டு எண்ணெய் வைப்பாங்கிறாரு. ஃபஸ்ட்டு எண்ணெய் வை, முதல்ல எண்ணெய் வை. அல்லேலூயா, ஆமென். ஏன் இவன் எப்படியாச்சும் வரேன், ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நான் அவங்கக்கிட்ட பின்னாடி போய் அவங்கள பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் வரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா 17:32, லூக்கா 17:32, பின்னிட்டு திரும்பி பார்க்காதப்பா. லோத்தின் மனைவி யோசித்து பாரு. 32 இருக்குதா? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவன் பின்னிட்டு பார்த்தா அவன் உப்பு தூணா மாறிட்டா. வரேன் ஆனால் கொஞ்சம் பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி அதான் களப்பெண் மேல் கை வித்தவன். கீழே வாசிங்க கடைசி வசனம், லூக்கா 9 கடைசி. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, களப்பெண் மேல் தன் கையை வைத்தவன், பின்னிட்டு பார்க்கிற எவனும், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி. ஆமா, முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா முன்னாடியே பார்த்துடுவா, பின்னாடி மட்டும் தெரியாது. நீ அப்படியே பார்த்துட்டு இருங்க வரங்க, வரங்க, இருங்க இருங்க வரங்க 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 அப்படி சொல்றாரு. இங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்குறது, இங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்குறது. பழைய பாவம் விட்டு போனது, லொட்டு லோசுக்கு அதெல்லாம் பின்னாடி இருக்குது. திரும்பி அதை பார்க்கவே பார்க்காதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. கோபம், தாபம், பேசுனது, அவங்க பேசி இவங்க பேசுனது, அப்போ சொன்னது, இப்போ சொன்னது, அன்னைக்கு சொன்னது, அதெல்லாம் பின்னாடியே பார்க்காத, முன்னாடி பார்த்துட்டு போயிட்டே இரு. முன்னாடி பார்த்துட்டு, ஆமாம். சிலவங்க சொல்லுவாங்க, இன்னும் சேர்ந்து தெரியலையே, பின்னாடி பார்க்குறது எப்படிங்க? ஆமாம், பின்னாடி அதாவது நடந்த சம்பவங்கள், வாழ்க்கையில் வந்த கவலைகள், பிரச்சனைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா முன்னேறுவது கடினமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் உண்மை மட்டும் பார்த்து முன்னாடிக்கிட்டே இருப்பேன், முன்னாடி வந்து இருப்பேன், பின்னாடி திரும்பி எதுவுமே என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்படி நடந்து இப்படி நடந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். லோத்தின் மனைவியை பின் பாருங்க. ஏன்னா சொல்கிறாரு, ஏசு சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைத்து பாரு. ஏன் நினைத்து பார்க்க சொல்கிறா? ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்டு யார்? லோத்துங்க, சித்தோ பையங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சோதோம் குமார பட்டணத்தை நான் செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். ஓகே சரி. இப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஜெபனோடனே அவனை கத்த இவன் ஜெபத்தை கேட்டு லோத்துவை வெளியே கொண்டு வர்றாரு. லோத்து வெளியே வரும்போது லோத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன சார் சாமுவேல் நாதே நீ ஓடி போகிற எப்படிங்கிறாங்க? ஆமாம், பின்னிட்டு திரும்பாம தலை தெறிக்க ஓடுகிறாரு. எங்கே வர்றாரு? அந்த மலைக்கு போங்கிறான். தேவதூதன் சொல்கிறான். உடனே சொல்கிறாரு லோத்து, ஐயோ எனக்கு வயசாயிருச்சியா, அந்த மலை வேணாயோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி, சரி அங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு அங்கே போகும்போது பின்னிட்டு திரும்பாமல் போங்கிறார். பின்னிட்டு திரும்பாமல் போங்கிறாரு. ஆனால் இந்த லோத்தின் மனைவிக்கு என்னாச்சுங்க? ஐயோ பட்டு புடவை எரிய போகுதே, எவ்வளோ வாங்கிட்டு வந்த பட்டு புடவையாச்சு, இப்போ தானே மீஷோவில் போட்டு அத்திரி எடுத்து வந்தேன், எல்லாம் இப்படி ஆகுது, ஐயோ அந்த ட்ரெஸ்ஸு போகுது, அவ்வளோ சொல்லு போகுது, நகை போகுது, எல்லாம் போஞ்சிச்சு. அவ முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தவ காலு மட்டும் முன்னாடி, காலு முன்னாடி, கை முன்னாடி, ஆனால் தலையும் மணந்து மட்டும் பின்னாடி. அப்படி இருந்துச்சா? இன்னும் இருக்குதுங்க உப்பு தூணாங்க. இன்னும் அவ அப்படி இருந்துச்சுட்டா பின்னிடு திரும்பின உப்பு தூணாயிருவா. அப்படி உப்பு தூண் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பின்னிட்டு செய்யக்கூட திரும்பி பார்க்கவே லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். உங்களுடைய பழைய காரியங்கள் எதுவுமே நினைத்து பார்க்காதீங்க. பழைய காரியம் எதுவுமே நினைத்து பார்க்காதீங்க. முடியாது என்று பிசாசு சொன்னாலும் அதை நினைத்து பார்க்காதீங்க. உண்மையாலுமே உங்களால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் இயேசு நாமத்தினால. இந்த மாதத்தில் உங்களால் எதுவுமே முடியாது தான், ஆமாம் உண்மைதான். ஆனால் யாரால் முடியும்? ஆவியானவரால் எல்லாருமே எனக்கு முடியும். இந்த மாதம் நான் அப்படியே நான் சொல்லி சாதிக்க ஆரம்பிப்பேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகன். எல்லாம் நாம் சமயமாச்சு, நாம் எஞ்சிருப்போமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்து விட்டது. அதற்காகவே நான் பிரித்தெடுக்கப்பட்ட மகனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. முன்பு இல்லை, ஃபஸ்ட்டு கத்தரை மட்டும் வைக்கிறேன். முதல்ல தேவனை வைக்கிறேன், முதல்ல கத்தரை வைக்கிறேன்.
நான் என்னுடைய எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆத்மா ஆதாயம் செய்யத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற மகனாக என்னை மாற்றுகிறேன் ஆண்டவரே. என்னை அப்படிப்பட்ட மகனாக நான் மாற்றுகிறேன். எனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இதிலிருந்து நான் விசுவாசியாக அல்ல, ஊழிக்காரனாக ஊழிக்காரியாக எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நான் எப்பொழுதும் போகிற ஒரே ஸ்தலத்தில் அப்படி இல்லை, எனக்குள்ள ஒரு மேலே அபிஷேகம் எனக்குள்ள உண்டாக போகுது. அது ஊழியத்தில் பிரித்தெடுக்கிற அனுபவமாக இருக்குது. நான் கர்த்தருக்கு தீவிரிக்க போகிறேன், இயேசுக்காய் தீவிரிக்க போகிறேன், பலமாவுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். அந்த வார்த்தை எனக்கு குடும்பத்துக்குள்ள பலமாய் கிரியத்துக்க போகிறது. ஏன்னா நான் உண்மை முன்னாடி வைக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளை நீங்களே எங்களை மாற்றுறதுக்காக நன்றி அப்பா. அப்படிதான் இருக்கோம். நம்ம கர்த்தர் நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை அவர் செயல்படுத்த போகிறார். கர்த்தாவே, உங்களுடைய நோக்கம் எதுவோ அதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை செயல்படுத்துங்க. அதுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறேன், தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை உங்களுடைய திருதில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருகரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஹல்லேலூயா. தேவன் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அவர் நோக்கம் என்னுடைய வாழ்க்கை விதம் மாறுமுடிச்சா நிறைவேற்றுவீராக. உடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையை தேவைப்படி சுவாமி நிறைவேறட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி சொன்ன பிரகாரமாய் நாங்கள் தேவைப்படுங்க உம்முடைய பணி செய்யும்படியாக தீவிரத்து எழுந்து கட்டுவோம் வாழ்க்கை சொல்லி தேவைப்பனே. நெகமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டினது போல நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டப்போகிறோம். தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கட்டப்போகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை தேவைன்னா ராஜா உமக்காக எழுந்து நாங்கள் பிரகாசிப்புகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏல்பேத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பேத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே.
பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமாண்டவரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டி. திரியுமாய் சேர்ந்து சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏல்பேத்தேல் ஏல்பேத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பேத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா இது வானத்தின் வாசல். ஏல்பேத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு நாமத்தில் வந்திருக்கிற தகப்பனே சுவாமி ராஜா, இந்த காலவெளி தகப்பனே நோக்கத்தை அறிந்தவர்களாய் கர்த்தாவே முன்பு கர்த்தாவே ராஜா உம்மை வைக்கும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனை தேடும்படி கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் எடுத்து அப்படி திரும்பி பார்க்காதபடி உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ரபாலா ஷகடபாலா தடபாலா நஹந்தனானா கர்த்தாவே, புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் நோக்கி பார்க்காதபடி நீர் எங்களை தெரிந்து கொண்டு நோக்கி பார்க்க முடியாது. நீர் எங்களை தெரிந்து கொண்டே அதுக்காக நன்றி சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கிருபை செய்வீராக கர்த்தாவே. இப்படி வல்லகத்தில் ஒப்படைக்கிறோம். திருநாமத்தை மயம்படுத்தும். வந்த மக்களை ஆஸ்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் சுகம், பலன், தீர்க்காய்சு, நல்வாழ்வு எல்லாம் கர்த்தாவரஜா அவங்க சிரசுகளை வந்து தாபரிப்பதாக தகப்பனே சுவாமி. வெற்றியும் வாழ்வுமாயிருந்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தின்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படி செபிக்கிற இயேசு நாமத்தினால் முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. திரு சம்பிக்கிறோம். திருநாமத்தை மேம்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் பாதுகாவலும் ஐஸ்வர்யமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.